நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்ம கிரண் இருக்கார்ல, கிரண் வந்து மதுமிதா அவங்க வீட்டுக்கே வந்துட்டாரு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனேயுமே வந்து வீட்டுக்குள்ளே வந்து யாரோ என்ட்ரி ஆகுற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வந்து நம்ம பாட்டியும் மதுமிதாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து யாரோ வீட்டுக்குள்ளே வராங்க. ஆமா யாருப்பா நீ அப்படிங்கிற மாதிரி வந்து பாட்டி கேட்குறாங்க. என்னை பற்றி மதுமிதாவுக்கு தெரியும் பாட்டி அப்படிங்கிற மாதிரி வந்து கிரண் சொல்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆமா மதுமிதா இது யாரும்மா உனக்கு தெரிஞ்சவங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. உடனே தயங்கிட்டே வந்து நம்ம மதுமிதா வந்து சொல்கிறாங்க, ஆமாம் பாட்டி இது வந்து என்னோடய ஃப்ரெண்டோட ஹஸ்பண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓ அப்படியா சரிப்பா சரிப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனேயும் கிரண் போய் பாட்டியோட காலில் விழுந்தெல்லாம் ஆசீர்வாதம் வாங்குறாங்க. நல்லா இருப்பா நல்லா இருப்பா, சரிப்பா உட்காந்து நான் வந்து உனக்கு ஏதாவது குடிக்கிறதுக்கு ஏதாவது கொண்டு வரட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை வேணாம் பாட்டி இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே உட்காருப்பா உனக்கு ஏதாவது ஜூஸ் ஏதாவது டீ ஏதாவது ரெடி பண்ணி கொண்டு வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து போகும்போது, மதுமிதா நீங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டு இருங்க சரியா அந்த வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து அந்த இடத்துலேருந்து போயிடுறாங்க. அடுத்து வந்து நம்ம மதுமிதா வந்து ஏய் இங்கே எதுக்கு வந்த, இங்கெல்லாம் வரக்கூடாது நீ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே வீட்டையே மேலே கீழே சுற்றி பார்த்துக்கிட்டே இருக்கார் நம்ம கிரண். மதுமிதா என்னதான் என்னதான் பணக்கார வீட்டு வாழ்க்கை அப்படி இருக்கும் இப்படி இருக்குன்னு சொன்னாலும் அதை இப்போ தான் நேரில் பார்க்குறேன். எம்மாடி அம்மா எவ்வளோ பெரிய வீடு, நல்லா வசமாக வந்து செட்டில் ஆகிட்டேன். பழனி குரூப் ஆஃப் கம்பெனி பற்றி பழனிசாமி குரூப் ஆஃப் கம்பெனியை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் உங்கள் வீடே இவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்தால் கம்பெனியெல்லாம் எப்படி இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏய் இப்போ எதுக்கு தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏய் கொஞ்ச நேரம் அமைதியாக இரு மது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னது மதுவா, மதுவெல்லாம் கிடையாது, இனிமேல் மதுமிதா தான் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்கிறாங்க. சரி மதுமிதா நான் வந்து இப்போ உங்ககிட்ட வந்து ஒரு ஹெல்ப் கேட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னால் எந்த ஹெல்ப்புமே பண்ண முடியாது சரியா, இடத்த காலி பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன என்ன ஹெல்ப்புன்னு கூட கேட்க மாட்டேங்க, என்னை வீட்டை விட்டு அனுப்புறதுலே குறியாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உனக்கு எதுக்கு நான் ஹெல்ப் பண்ணணும், அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. நீ என்ன நினச்சிக்கிட்டீங்க வந்திருக்கியோ அது நடக்காது சரியா. நானும் அவரும் சந்தோஷமாக தான் இருக்கோம், பிரிக்கலாம் நினச்சிக்கிட்டு மட்டும் வந்து வீட்டு பக்கம் வராத அப்படிங்கிற மாதிரி வந்து மதுமிதா சொல்கிறாங்க. ஏய் நான் அதெல்லாம் நினச்சி வரல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு வந்து ஒரு வேலை வேணும், ஒரு வேலை மட்டும் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னாலலாம் ஒரு வேலை ஏற்பாடு பண்ண முடியாது சரியா, நீ போய் உன் வேலையை பாரு. இப்போ நீங்கள் வந்ததை மட்டும் நான் சுருதிக்கிட்ட சொன்னேன்னு வச்சுக்கோவேன், என்ன நடக்கணும் உனக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு மதுமிதா வந்து மிரட்டுறாங்க. ஏய் சுருதிக்கிட்டலாம் சொல்ல வேண்டாம், நான் என்ன உன்னை எதுவும் பண்ணவா வந்தேன், வேலை கேட்டு தானே வந்தேன், எதுக்கு இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து கிரண் சொல்கிறாரு. நான் என்ன வேலை உனக்கு கொடுக்க முடியும், என்னாலலாம் ஒன்றும் கொடுக்க முடியாது கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீ ஒன்றும் கொடுக்க வேண்டாம், உன்னை ரெக்கமெண்ட் மட்டும் பண்ணு சரியா. உங்கள் கம்பெனி இருக்குல்ல அந்த கம்பெனிக்கு இன்டர்வியூ நான் அட்டன் பண்ண போகிறேன், இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் சரியா. நீ எனக்கு ஏதாவது ரெக்கமெண்ட் மட்டும் பண்ணேன்னு வச்சுக்கோமே, அந்த கம்பெனியில் நான் வேலைக்கு சேர்ந்துக்கிடுவேன். அதுக்கடுத்து என்னோடய வாழ்க்கையும் ஓரளவு செட்டில் ஆயிரும், நல்ல பெரிய கம்பெனி, நல்ல சம்பளம் எல்லாம் கொடுப்பாங்க, தயவுசெய்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த இடத்துல கிரண் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. உனக்கு வந்து ஒரு ஹெல்ப்புமே பண்ண முடியாது, ஃபஸ்ட்டு இந்த இடத்துல நிற்காத, கெட் லாஸ்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மதுமிதா திட்டுற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க.